வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்ப்பது திருவாதிரைக்கு செய்கிற பலகாய் குழம்பு. சின்ன இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வெங்காயம் சின்ன சைஸில் 20 போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப சிகப்பாகணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரை ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். கறி மிளகாய் தூள் இது எப்படி செய்கிறதுன்னு நான் மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரனில் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். இதில் 1.5 போட்டிருக்கேன். நம்ம 5 காய் போட்டு குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் காரம் வேணும். இது சாம்பார் தூள், இதில் 1 டீஸ்பூன். இந்த வெங்காயத்தை சூடாகவே இந்த பவுடரில் போட்டு கலந்து வைப்போம். இதுலேயே ஆறிடும். ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். வெங்காயத்தை எடுத்துட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காயை மட்டும் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். மற்ற காயோடு போடுறப்ப வெண்டைக்காய் ஃப்ரை ஆகாது. லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் அந்த வலுவழுப்பு போகும். 5 காயில் பீக்கங்காய் புடலங்காயும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் 4 ஆச்சு. இது மொச்சை, அதை ஒளிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அதனால் நான் காயோடையும் சேர்த்த போகிறேன். வெங்காயமும் கறி மிளகாத்தூளும் சேர்ந்ததை அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மண் சட்டி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் பிடிச்சிருச்சு. 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு 6. நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால வெங்காயம் தேவையில்லை. தக்காளி 2 பெரிய பழம். 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் போட்டுடலாம். நம்ம திருவாதிரைக்கு பண்ணுறப்ப கொடிக்காயாக போடணும்னு சொல்லுவாங்க. இது 2 நிமிடம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இதோட வெண்டைக்காய் போடுறப்ப ஃப்ரை ஆகாதுன்னு நான் தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுடலாம். ரொம்ப தண்ணியை ஊற்றி மையாட்டம் அரைக்காமல் இப்படி நம்ம செக்குலாட்டினா எப்படி வருமோ அப்படி அரைச்சிருக்கேன். ரொம்ப போட்டு அரைக்கக்கூடாது. தேங்காய் ஆகட்டும், இந்த மசாலா ஆகட்டும், இதை நான் ஊற்றிடுறேன். நல்லா மிக்சியை கழுவி ஊற்றுறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் காய் வெந்த வெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேகட்டும். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி குறைஞ்சிருச்சு. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுருவோம். தேங்காயும் அரைச்சிட்டேன், இதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றின ஒட்டி ரொம்ப கொதிக்கக்கூடாது. மூடி வச்சு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா காயும் போட்டு செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப ஸ்பெஷல். திருவாதிரை நைட்டு தான் கும்பிடுவோம். அப்போ இந்த குழம்பு அடுத்த நாள் காலையில் ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.